அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வாய்மையே வெல்லும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாக கண்டேன். கூற்றுழந்து மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் 1993 முதல் நான் இன்று 7வது மாதம் 2025வது வருடம் செவ்வாய்க்கிழமை என் இல்லத்திலிருந்து பேசுகின்றேன். பெருமைக்குரிய தமிழ் பெருங்குடி மக்களே, வைகோ பெயரில்ல, வரலாறு. மாமனிதன் என்கின்ற உயர்ந்த இடத்தின் தலைவன். போராட்டக்காரனுக்கும் போர் வீரனுக்கும் தோல்வி இல்லை. முதல்ல நான் எங்க கொங்கு தமிழ்லயே பேசுறோம். முதல்ல திருமண வீட்டிலேயே தன்னை ஆதரிச்சு பேசிய அனைவர் மத்தியிலும் இயக்கம், தனி இயக்கம் துவங்குவதற்கு முன்பே என்னை நம்பி வந்தால் ஒரு சாதாரண கிளை செயலாளர் கூட ஆக முடியாது. என்னை நம்பி வந்தா பெருமைக்குரியவர்களே, சோதனைகளையும் வேதனைகளையும் அல்லல் படக்கூடிய துன்ப இயல்களையும் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலைகளையும் கல்லிலும் முள்ளிலும் நடக்க வேண்டும் என்கின்ற பதிவையும் எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, வட்ட செயலாளராக முடியாது, ஒரு கவுன்சிலராக முடியாது. என்னை நம்பி இந்த நோக்கத்துக்காக, எந்த நோக்கத்துக்காக திராவிட இயக்கம் உதயமாயிற்றோ அந்த இயக்கத்தினுடைய உயிர் கொள்கைக்காக என்னை பின்தொடர்ந்து வருகின்ற தமிழ் பெருமக்கள் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் என்னை பின்தொடர்ந்து வரலாம். சோதனைகள் தான் தாங்கி நிற்க வேண்டியது வரும் என்கின்ற அடிப்படை கருத்தை பதிவு செய்து விட்டுத்தான் அவர் அடுத்த நிலைக்கு சென்றார் என்பது நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை, பதிவு இருக்குது. இது பூராமே ஆவணம், வரலாற்று பிழை எதுவும் கிடையாது, ஆவணம். பட்டம், பவுசு, பதவி இதுகளுக்காக தன்னை அறியாமலேயே மீண்டும் எத்தனை நாளைக்கு மதிமுகவில் இருந்து சீரழியது அப்படிங்கூடிய உங்க மனசுல உதயமாகி தஞ்சை மாவட்ட கழக செயலாளர் மீனாட்சி சுந்தரத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் வரைக்குமான எத்தனையோ பேர் மாவட்ட பொறுப்புல, மாநில பொறுப்புல இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க எத்தனையோ பேர் கட்சியிலிருந்து எதையோ சொல்லிட்டு போனாங்க. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்ய விரும்புறேன். என்னுடைய குடும்பம் 93 இன்னைக்கு வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தொண்டன். என் மனைவியோ என் மகனையோ என்ற மகளையோ இவங்களை நான் மதிமுக, நீங்க யாருக்கு வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு பின்னாடி இந்த வீட்டுல யாருமே மதிமுகவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என் மக உபரி முதல் மதுரை வரை நடைப்பயணத்துல கலந்துட்டான் தொண்டர் படையில. அவன் இன்னைக்கு எனக்கே தெரியாது
நம்ம மாவட்ட இதுகளில் வந்து இணைய இதுகளில் வந்து தொண்டாமுத்தூர் பொறுப்புகளில் வந்து இணைய தளத்துல அணியிலே போட்டிருக்கிறாங்க. ஏன் போட்டீங்கன்னு வந்து நாம் கேட்டா வந்து தகுதியின் அடிப்படையில் போடுறோம் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து நான் வந்து என் மகன்கிற சூட்டி வந்து அவன் போய் வந்து எதுவுமே செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கட்சியினுடைய தலைமை பெரும்பான்மை எடுப்பதற்கு கட்டுப்படுறோம். கட்சி தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்படுறோம்ங்கிறத சாதாரண உறுப்பினர் சேர்க்கையிலேயே வந்து தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுகிறோம். தாயகத்தின் முடிவுக்கு கட்டுப்படுறோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. 30 வருஷமா நீங்க வந்து பாடுபட்டீங்க, கட்சிக்காக வந்து எல்லாம் இருந்தீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட இதுகள்ல சொல்றீங்க. வந்து கூட்டணியில் இருக்கிறது, கூட்டணியில் இல்லாதது, மாற்று கூட்டணிக்கு போறது வர்றது அப்படிங்கிறது வந்து அரசியல் ஆய்வு மையம், ஆலோசனை குழு, மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் மொத்தமா வந்து தணிக்கை குழுவிலிருந்து அத்தனை முக்கியமான இருக்கிறவங்க எல்லாம் முடிவெடுத்து தானே போறாங்க. ஒரு கருத்தை வந்து பொதுச் செயலாளர் பதிவு பண்றாங்கன்னா அது மேல விவாதம் நடக்குதா இல்லையா? அப்போ அந்த இடத்துகள்ல வந்து கூட்டத்தோட கூட்டமா வந்து ஜாலரா தட்டிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வெளியில வந்துட்டு வெளியில வந்து ஒத்த கருத்து இருக்கிறவங்க யார் எப்படி எப்படி பேசுறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து கூட்டத்தை வந்து கரெக்டா வந்து ஆளுகளை செட் பண்ணி தனியா வந்து வெளியில வந்ததும் ஒரு ஒரு பிற்போக்குத்தன்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இது பண்றதுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு பொறுப்பு இருந்தவங்களும் முதல் முடிவு பண்ணணும். நம்ம அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த 30 ஆண்டுகள்ல வந்து சரியா வேலை செஞ்சிட்டோமா? ஒரு மாவட்ட செயலாளருங்கிறவர் வந்து ஒரு ஒன்றியத்துல வந்து கூட்டத்தை வந்து ஒன்றிய கூட்டத்தை வந்து ஒவ்வொரு ஒன்றியமும் கூட்டம் போட்டு செயல்பாடு இந்த 15 வருஷமா வந்து கட்சியினுடைய செயல்பாடு வந்து எதுவுமே இல்லை. நீங்க வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஒரு 10 பேர்த்தையோ இது வந்து கூட்டிட்டு ஒரு தீர்மானத்தை போடுறீங்க, இது பண்றீங்க. அவரு வந்து நாடு சுத்துறவரு, ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதியில் காரில் பயணிக்கிறவரு, எந்தெந்த ஊர் எந்தெந்த பகுதியில் வந்து எந்தெந்த கொடிக்கம்பம் இருக்குது, நம்ம வந்த பகுதியில் வந்து எங்க பறக்க இப்ப வேணா கொடிக்கம்பம் எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி என்னாச்சு? கொடிக்கம்பம் இருந்துதா? ஏதாச்சும் கொடிக்கம்பத்துல ஒரு கொடி வரதுதா? அப்புறம் வந்து ஆளுநர் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு ஒரு கட்சியை நடத்தக்கூடியவங்க மேற்போக்கு மட்டும் நடந்துட்டு இருந்தா வந்து அடிப்படையான கட்சி வந்து அடித்தளம் எப்படி அமைய? இப்போ இந்த கொடிக்கம்பம் எடுத்த பிறகு ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து மதிமுக கட்சியினுடைய உறுப்பினர்கள், மதிமுக கட்சி குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து மதிமுக கொடி ஏத்தோம்னு சொல்றாங்க. எத்தனை பேர் வந்து தவறான தலைமையினுடைய இதுகளுக்கு வந்து எத்தனை பேர் கொடி ஏத்திக்கிறீங்க? அப்ப இது 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 வந்து அப்ப இந்த முடிவெல்லாம் வந்து கட்சியினுடைய இதுகள்ல இல்லாம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி போட்டு நம்ம வாட்டுக்கு நாம பேசுறது. ஆனா இந்த ஒரு 2 வருஷமா வந்து போடக்கூடிய பதிவுகள் வந்து உண்மையை உழைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் வருத்தம். இந்த பதிவு வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் இதை தாண்டி வந்தவங்க, எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் வந்து எந்த இதுவும் வந்து டோன்ட் கேர்ன்ட்டு போயிருவோம். சரிங்களா? திருச்சி எப்படி 95ல நடந்த முதல் மாநில மாநாடோ அதே மாதிரி இளைஞர்களின் எழுச்சியோடு தலைவர், முதன்மை செயலாளர் மற்றும் தலைமை கழகம், மாவட்ட கழகம், ஒன்றிய கழகங்களினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அந்தந்த ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு 50 பேர், ஒரு ஒன்றியத்துக்கு 50 பேர் பஸ்ல கண்டிப்பா புறப்படணும். நான் இன்னைக்கே வந்து நான் வந்து வண்டிக்கு புக் பண்ணிட்டேன். எங்க பகுதியில எங்க ஊர்ல இருந்து 14 பேர் வர்ற மாதிரி ஒரு வேன் வந்து செட் பண்ணியாச்சு. நான் என் வேலையை முடிச்சாச்சு. ஆளுகளுக்கும் வந்து எல்லாம் ஆறாருன்னு நான் எழுதியும் வச்சாச்சு. ஆகையினால நம்முடைய விமர்சனங்களை வந்து ஒதுக்கி வீசி எறிஞ்சு போட்டு நாம பயணிக்க வேண்டிய தூரம் வந்து வெகு தூரம் இருக்குது. அதைத்தான் நான் முதல் சொன்னதான் சொல்றேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு வந்து. நானெல்லாம் வந்து என்னை மாதிரி வந்து 1,00,000 பேர் இருக்கிறேன் ஐயா தமிழ்நாடு பூரா. நான் 10 லட்சம் இருக்கிறேன், 50 லட்சம் பேர் என்னை மாதிரி இருக்கிறேன். எந்த மசரு எந்த இதுக்கும் பயந்துட்டோ அது வேணும் இது வேணும்னு கேட்டோ இருக்கிறது இல்லை.
பொதுச் செயலாளர் வைகோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்தான். அதனால விமர்சனங்களை பார்த்துட்டோ மத்தது பார்த்துட்டோ இந்த கமாண்ட் பண்றது, அவனை பேசுறது, அவனை தூக்கி பேசுறது, அவன் பேசிட்டு அவனே வெக்கப்பட்டுக்கோணும். நம்ம எந்த பதிலுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனே வந்து படுத்துட்டு யோசனை பண்ணான்னா அவனுக்கே தெரிஞ்சுது. நாம எதிர்பார்ப்பு செஞ்சுட்டு எதுக்கு போய் ஒருத்தர் கொச்சப்படுத்தவனு இருக்க வரைக்கும் எங்க கூட இருந்தீங்க, தட்சால் போதும். இனி வந்து வெளியில போறணுங்கிறீங்க. நீங்க எங்க போனா எங்களுக்கு என்ன, யாரு கூட போய் சேர்ந்த எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு விட்டுருலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாளை ரவிராமச்சந்திரன்.